கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வகுப்பிலே யோயோலின் தீர்க்க தரிசனங்கள் குறித்து பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை நாம் இப்பொழுது இந்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். இது யோயோலின் தீர்க்க தரிசனங்கள் பாகம் 2. சரி, கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா யோயல் தீர்க்க தரிசனோட முதல் அதிகாரத்தை பார்த்தோம். முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அது யூத யுக அறுவடைக்கும் சுவிசேஷ யுக அறுவடைக்கும் இடையில் உள்ள காலத்திலே நடந்த நிகழ்வுகளை அது நமக்கு தீர்க்க தரிசனமாக சுட்டி காட்டி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த காரியங்கள்லாம் நிகழ்ந்து முடிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே கடந்த வகுப்பிலே நாம அதை குறித்த காரியங்களை பார்த்தோம். அதனால் அதை குறித்த காரியங்களுக்கு டீட்டெயில்ஸாக போக வேண்டியதில்லை. அதை குறித்து சொல்லும்போது முன்மாறி பெய்தது என்று யோவேல் 2:23 சொல்றார். முன்மாரியை அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரி பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார்னு சொல்லப்பட்ட போல முன்மாரி அப்படிங்கிறப்போ அந்த காலத்திலே சுவிசேஷத்துல வெளிப்பட்ட சத்தியங்கள், அதாவது ராஜ்யத்துக்கான சத்தியங்கள் எல்லா இடங்களுமே அறிவிக்கப்பட்டது. அதுதான் முன்மாதிரியா இருக்கிறது. சத்தியம்தான் முன்மாதிரி மாறியாக ஒரு மலையாக அது பெய்தது அப்படிங்கிற காரியங்களை குறித்த பார்த்தோம். உபாகம் 32:2 பார்த்தோம். மலையானது இளம்பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் சொல்லப்பட்ட பிரகாரம் ராஜ்யத்துக்கான காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. பரம அழைப்புக்கான பரலோக ராஜ்யத்துக்கான அந்த அழைப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற காரியங்கள் தான் அது எப்படி கொடுக்கப்பட்டது. அது போல சத்திய காரியங்களை எந்த விதமாக பூச்சிகள் அரித்து போட்டது அப்படிங்கிற காரியங்கள்லாம் நாம கடந்த வகுப்பிலே பார்த்தோம். பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை புசுக்கட்டி பூச்சி தின்றதுன்னு சொல்லப்பட்ட அந்த வசனங்கள்லாம் இந்த குருமார்களின் நடைமுறை கொள்கை படிநிலை அமைப்பை குறிக்கக்கூடியதா இருக்குது. போப்புமார்க்கு அமைப்பை குறிக்கக்கூடியதா இருக்கு. அந்திகிறிஸ்துவோட அமைப்பு அது அந்த குருமார்கள் அமைப்பு படிப்படியாக டெவலப் ஆகி அந்திகிறிஸ்துவோட அமைப்பா இருக்குது. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி காலம் வந்தது. அப்போ புரொட்டஸ்டன்ட் மத பிரிவினர்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த விதமாக இந்த புழுக்கள் எல்லாம் வளர்ந்த அந்த பயிரை, சத்தியமாகிய பயிரை அழித்து போட்டு தப்பறைகளை கொண்டு வந்தது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம விளக்கமாக கடந்த வாரங்களை பார்த்தோம். அதே போல 2வது அதிகாரத்தை குறித்து நாம் ஆரம்பிச்சு வச்சோம் இல்லைங்களா? 2வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த காரியங்கள்லாம் சத்தியத்தை எல்லாம் தப்பறையாக்கி அதை இருட்டடிப்பு பண்ணி அமைத்து போட்டதுனால அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தவான்களை அந்த அமைப்புகள்லாம் துன்பப்படுத்தினது. பரிசுத்தவான்களை மட்டுமல்லாமல் யூத ஜனங்களையும் துன்பப்படுத்தினது. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேண்டி அதற்கு பதில் அளிக்கும்படிக்கு மகா உபத்திரவம் காலம் வருது. அப்ப மகா உபத்திரவம் காலம் வரும்போது அது தீர்க்கதரிசி சொல்றாரு. மகா உபத்திரவம் காலம் வருது, அதனால மனம் மாறிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு தான் தீர்க்கதரிசி சொல்றது எதுக்காக? அவர்கள் பயமுறுத்துறதுக்காக இல்ல. மனம் மாறி தங்கள் தவறுகளை எல்லாம் உணர்ந்து மனம் மாறி பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்புக்கு மன்றாடும் போது அந்த உபத்திரவ காலம் வராது. உபத்திரம் வராதபடிக்கு ஆயிரும். அதுக்கான எச்சரிப்புக்காக தான் மனம் மாறுவதற்கான மனம் திரும்புவதற்கான ஒரு எச்சரிப்பாக தான் இந்த வேத வசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோனா தீர்க்க தரிசி நினைவேல போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக? அந்த பாவம் பெரிதா இருக்குது, அழிச்சு போட போறேன், நீ போய் பிரசங்கம் பண்ணு, நம்ம மக்களை மனம் மாற்று, மனம் திரும்ப வை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்றது. அவர்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, மனம் மாற்றுறதுக்காக தான் சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதே போல அந்த காரியங்கள் எல்லாம் நடந்த நிகழ்வுகள் நடந்து அதே போல அவர்கள் பாவங்களை இத்தனை அப்படிங்கிறத விளக்கப்படணும் இல்லையா? இந்த விதமாக பூச்சிகளாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், அது சாத்தானுடைய கூட்டங்கள் என்று சொன்னதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அந்த சாத்தான் கூட்டமா இருந்த அந்த அமைப்புகள் எல்லாமே சத்தியத்தை அழித்து போட்டன. ஆகையினால் அவளுக்கு கிரியைக்கு தக்க பலனாக உபத்திரம் வரப்போகுது. ஆக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். 2வது வசனம் அந்த மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்து எச்சரிப்பாக சொல்றது.
யோவேல் 2:1 சொல்லும்போது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் எடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாள் வந்து பயங்கரமான உபத்திரவ நாள் கர்த்தருடைய நாள்ல வருது. ஆகையினால் நீங்களாம் தத்தளிக்க கடவர்கள் என்று சொல்றாரு, நடக்க போகுது. அந்த எச்சரிப்பில் சத்தம் விடுங்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து கடந்த வாரத்துல கடந்த வகுப்பிலே நாம பார்த்தோம். எப்படி எச்சரிக்கை சத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சீயோனிலே அப்படிங்கிறப்போ தேவனுடைய பெயரளவான தேவனுடைய ராஜ்யமா சொல்லிக் கொண்டிருக்க அந்த பெயர் சபைகளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறப்ப பழிவாங்கும் நாளா இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். அதே போல் யோவேல் 2:2 நாம பார்க்கும்போது அது தொடர்ந்து என்ன சொல்றாரு, அந்த கர்த்தருடைய நாள் இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும், அது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை என்று அங்க சொல்லுகிறதை நாம படிச்சோம். இந்த காரியங்களை குறித்து நாம கடந்த வாரத்துல படிச்சோம் இல்லைங்களா? இந்த வசனத்துல சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். கிங் ஜேம்ஸ் வருஷம் சரியான மொழிபெயர்ப்பின்படி விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போன்ற இருளும் அந்தகாரமான நாள். வெறுமனே இருளும் அந்தகாரமான நாள் இல்ல, விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போன்ற இருளும் அந்தகாரம் நாள். ஒரு பக்கம் விடியகால வெளுப்பு வெளிச்சம் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அது இருளா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்தகாரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மப்பும் மந்தாரமான நாள், ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வரும். அப்படிப்பட்ட முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை என்று அந்த உபத்திர காலத்தை குறித்த காரியங்களை இங்க விவரிக்கிறதை நாம கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அப்ப பலத்த ஒரு ஜாதி அப்படிங்கிறப்போ அது கர்த்தருடைய சேனையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய சேனை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, விடியற்கால வெளுப்பு பர்வதங்களில் பரவுகிறது அப்படிங்கிறப்போ வெளிச்சம் வருது, சத்தியம் வெளிச்சம் வருது. சத்தியம் வெளிச்சம் வர வர ஜனங்களுடைய உரிமைகள் என்ன, சலுகைகள் என்ன, எந்த அளவுக்கு அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வரக்கூடியதா இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தோம்னா ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் யூத குருமார்களுக்கும் என்ன பண்ணாங்க, அடிமைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனா சத்திய வெளிச்சம் வர வர அவர்களுடைய அடிமைத்தனம் இதெல்லாம் வெளியாகுது. அந்த அதிகாரிகள், ராஜாக்கள், பிரபுக்கள், மத குருமார்கள் எந்த அளவுக்கு ஜனங்களை மோசம் போய் கொண்டிருக்காங்க, ஏமாத்தி கொண்டிருக்காங்க எல்லாம் தெரிய வரும்போது இவர்கள் கொதித்து எழுறாங்க. அந்த அமைப்புகளுக்கு எதிராக கொதித்து எழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. கொதித்து எழுந்து அந்த அமைப்புகளை நொறுக்கக்கூடியவர்களா, அடித்து நொறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த விதமாக தான் கர்த்தருடைய பெரிய சேனை என்று சொல்றாரு. ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமா வரும் அப்படிங்கிறார் இல்லையா? இந்த பலத்த ஜாதி அராஜகம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதியா இருக்கும். ஆள்கிறவர்களுக்கு எதிராக, தங்களை அடிமைப்படுத்தினவர்களுக்கு எதிராக கொதித்து எழக்கூடிய ஒரு ஜாதியா இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே கூட கர்த்தருடைய சேனையாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய சேனை எதனால உருவாக்கப்படுகிறது? சத்தியம் வெளிப்படுறதுனால. சத்தியம் அப்படின்னா உடனே நம்ம வேதாந்தத்தில் இருக்க சத்தியம் மட்டுமல்ல, செக்குலர் ட்ரூத்தும் தேவன் வெளிப்படுத்தினார். 1874 விஸ்வாஸ் 2 அவர்களை வந்து ரிலிஜியஸ் ட்ரூத்தும் செக்குலர் ட்ரூத்தும் வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம அறிவு பெருக்கும் அதிகமா போயிட்டே இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாமே சேர்ந்துதான் ஒரு சேனையாக அங்க உருவாகுது. சேர்ந்துதான் சேனையை உருவாக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த அமைப்புகளை எப்படி அழிக்கிறேன்னு சொல்றாரு? தன் வாயின் சுவாசத்தால் அவர்களை அழித்து வருகையின் பிரசனத்தால் நிர்மூலமாக்குவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த விதமா வாயின் சுவாசம் சத்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. வருகையின் பிரசன்ன காலம் அப்படிங்கிறப்போ இது எபிபனி காலம் குறிக்கக்கூடியதா இருக்குது. அந்த காலம் தான் மகாபுத்திர காலமா இருக்குது. அந்த காலத்துல இப்படி சேனைகள் சத்திய வெளிச்சத்தினால உருவாகக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த ஜாதி தான் தீவிரமாக பரவும் சொல்றாரு. இதுதான் அராஜகத்துக்கு கொண்டு போகும், இருக்கிற அமைப்புகளை அடித்து நொறுக்கும். அப்ப சத்தியம் தான் இந்த அமைப்புகளை, இந்த ஜாதிகளை உருவாக்குது. கர்த்தருடைய சேனையாக உருவாக்குறது என்னன்னா சத்தியம் தான். அதாவது செக்குலர் ட்ரூத் வந்து இதை உருவாக்கக்கூடியதா இருக்குது. செக்குலர் ட்ரூத்தும் அறிவு பெருக்கமும் டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகரித்தலும் இந்த ஒரு
பெரிய பலத்த ஒரு ஜாதியாக கர்த்தர் சேனையை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். அப்ப இதைத்தான் சொல்லும்போது இது சங்கீதத்தை 76:10 படிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் உன் மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சி கோபத்தை நீர் அடக்குவீர் அப்படின்னு சொல்லப்பட்டது பார்க்கிறோம். மனுஷனோட கோபம் பிரைஸ் தி உண்மை புகழும் அப்படின்னா மகிமை விளங்க பண்ணக்கூடியது, புகழ்ச்சியாகக்கூடியதாக இருக்கிறது. அது மிஞ்சி போகும் நீர் அடக்குவீர் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப கொதித்து எழக்கூடிய மக்கள், புரட்சி செய்யக்கூடிய மக்கள், லேபர் யூனியன்ல மூலமாக புரட்சி செய்யக்கூடிய மக்கள், இது எல்லாமே கர்த்தரோட சேனையாக இருந்து சாத்தானின் அமைப்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடியதாக இல்லாம பண்ணக்கூடியதா இருக்கிறது. இந்த பலத்த ஜாதி தான் என்னது மகா உபத்திரத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இவர்களை அடக்கணுங்கிறதுக்காக தான் யுத்தங்கள் வரக்கூடியதா இருக்கு. எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் என்ன வந்தாலும் இவர்களை அடக்க முடியாது, இவர்கள் கைதான் மேலங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய நாட்களிலும் நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த பலத்த ஒரு ஜாதி தான் தீவிரமாக வந்து பரவும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பலத்த ஜாதி உருவாகுது செக்குலர் ட்ரூத்தின் மூலம், தேவ ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செக்குலர் ட்ரூத். அந்த ட்ரூத் மூலமாக, அதாவது ஜனங்கள் செக்குலர் ட்ரூத்னா ஜனங்களுக்கு உரிமைகள் இருக்கு, சலுகைகள் இருக்கு. ஏன்னா ஆதி காலத்துல எல்லாம் படிப்பறிவு எதுவும் கொடுக்காதபடிக்கு அடிமைகளாக வைத்திருந்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த இதுவா வரக்கூடிய அந்த சத்தியம், அதுவும் உண்மைதானே, சத்தியமான காரியங்கள் தானே. ஆகையினால ஜனங்களை வந்து தெய்வீக உரிமை அப்படிங்கிற போர்வையில ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சமதான் அப்படின்ற மாதிரியான அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுது. அறிவு பெருக்கம் வெளிப்படுது, டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகமாகுது. அப்ப இதெல்லாம் அந்த ஆள்கிறவர்களுக்கு எதிராக அவங்களை கிளம்ப வைக்குது. அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த சத்தியம் அறிவு பெருக்கம் தான் ஒரு சேனையை உருவாக்குது. இந்த சேனை மூலமா தான் என்ன வருது, மகா உபத்திரவம் வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத இங்க யோயல் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிற ஒரு சேனையாக சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம் இல்லையா. சரி, ஆனா அவர்கள் வந்து மிஞ்சி போகும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எதிராக மிஞ்சி போகும்போது அவர் மேற்பார்வையிட்டு அடக்கக்கூடியவரா இருக்கிறார். இப்ப இந்த காரியங்களை விளக்கத்தெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்துட்டோம், அதனால விளக்கமா போக வேண்டியது இல்லை. அடுத்ததா நாம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா 3வது வசனம், யோயேல் 2:3 என்ன சொல்றாரு, இப்படி கொதித்து எழக்கூடிய அந்த பெரிய சேனைக்கு எதிராக அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். முன்னாக அக்கினி பட்சிக்குது, பின்னால ஜுவாலை எரிக்குது. அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்புவதில்லை என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியமா அது இருக்கும். ஏன்னா அந்த புரட்சி எழுப்புகிற பொங்கி எழுகிற ஜனங்கள் அராஜகம் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ இந்த காலத்துல எல்லாம் வந்து கோஷம் போட்டு புரட்சி பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா, அங்க அடித்து நொறுக்கி ரோட்ல இருக்கிற காரு பஸ் வாகனம் எதுவாக அடித்து நொறுக்கி, கடைகளை அடித்து நொறுக்கி தீக்கி எறியாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் அழகா சொல்றாரு. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். முன்னால ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும், பின்னாக பாலான மலாந்திரத்தை போல இருக்கும். ஒன்றும் அதுக்கு தப்பி போவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய இந்த சேனையின் மூலமாக இதற்கு முன்பாக புழுக்களாக உருவாக்கப்பட்டு எப்படி சத்தியத்தை எல்லாம் அழித்து போட்டதோ, இல்லாம பண்ணதோ, அதே போல பசுவாங்களை துன்புறுத்தினதோ, அவர்களுக்கு ஆனா நீதியான தீர்ப்பை அழகா விவரிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா மகா உபத்திரம் எதுக்காக வருது, அவர்களுக்கு கிரியலுக்கான தண்டனை இந்த மாதிரி வரப்போகுது. அதற்கு தப்பிக்கொள்ளும்படிக்கு மனம் மாறுங்க, கடைசி காலகட்டத்திலேயாவது மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி எச்சரிக்கையா சொல்றாரு. இப்படி எல்லாம் நடக்க போகுது, ஆயிரம் மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா சொல்றாரு. ஆனா அவங்க மனம் மாறாதனால இவைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம நாட்கள் இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே இந்த வசனம் நமக்கு என்னது விளக்கமா சொல்லுது, முன்னேறக்கூடிய அந்த தேவனுடைய தீர்ப்பினுடைய வல்லமையை சுட்டி காட்டக்கூடியதா இருக்கு. எதிர்ப்புகளை எல்லாம் அழித்து கொண்டு அவருடைய சேனை செல்லக்கூடியதா இருக்கிறது.
அவர்கள் பின்னாலே ஜுவாலை எரியக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் கடந்து சென்ற இடம் எல்லாமே அழிவு மட்டுமே மிஞ்சக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் முன்பாக ஏதேன் தோட்டத்தை போல இப்போ இந்த புரட்சியாளர்கள்லாம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தோம்னா கடை வீதியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த கடை வீதி எப்படி இருக்குன்னு நம்ம யூடியூப்போ மற்ற டிவி நியூஸ் சேனல் மூலமா பார்க்கறோம் இல்லைங்களா? அழகா இந்த சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய நாட்களிலே புரட்சியாளர்கள் போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த புரட்சி, எழுச்சி இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாட்டுல இல்ல. எல்லா தேசத்திலும் இருக்கு. அமெரிக்காவிலும் இருக்கு. அமெரிக்காவிலும் புரட்சிகள் பண்ணும்போது கூட கடைகள்லாம் அடித்து நொறுக்கி உள்ள இருக்கிறவங்கலாம் திருடிட்டு போறாங்க, எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் கூட டிவில நாம அடிக்கடி பார்க்கிறோம். எல்லா தேசத்திலும் இது நடக்கக்கூடியதா இருக்குது. அப்ப கர்த்தருடைய சேனை இந்த மகாபோத்திரத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவைகளுக்கு ஒன்றுமே தப்புவதில்லை என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம். இல்லைங்களா? சரி, 4வது வசனம் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவைகளின் சாயல் குதிரையின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும் என்று சொல்லுவதை பார்ப்போம். இல்லையா? குதிரை ஆனா குதிரையின் சாயலுக்கு ஒத்ததுன்னு சொல்லும்போது வெளிப்படுத்தினாமத்துல ஒரு காரியம் சொல்றாரு. வெளிப்படுத்தினா 9:7 பார்த்தோம்னா, அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன என்று அங்க படிக்கிறோம். அப்ப வெட்டுக்கிளியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு குதிரையின் சாயலை போல இருக்குது இல்லைங்களா? அப்ப இந்த சேனைய வேதாந்தத்துல வெட்டுக்கிளிகளுக்கு உருவமாக சொல்லப்பட்டிருக்காரு. இப்ப பார்வோனிடத்துல வெட்டுக்கிளிகள் வந்தது இல்லைங்களா? வெட்டுக்கிளி வந்து போய் ஒரு தேசத்துல ஒரு பயிர்ல உக்காந்துன்னா அப்படியே சுத்தமா அழிச்சு போட்டுரும் இல்லைங்களா? அது போலதான் இந்த சேனை கர்த்தருடைய சேனை குதிரையின் சாயலை போல வெட்டுக்கிளிகளை போல அந்த சாயலுக்கு ஒத்து இருக்குது. குதிரை வீரரை போல ஓடக்கூடியதா இருக்குது. ஜனங்கள் அந்த கொதித்து எழுந்த ஜனங்கள் ஏன்னா ஏற்கனவே வரலாற்று படிக்கிறோம். பிரெஞ்சு புரட்சி எப்படி இருந்தது, எப்படி அந்த அரசாங்கத்தை எல்லாம் கவிழ்த்து போட்டது, அது படிப்படியா பல நாடுகளுக்கு எப்படி பரவியது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் வரலாற்றுல நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் தான் கர்த்தருடைய சேனையா இருந்து எல்லாத்தையும் அழித்து போடக்கூடியதா இருக்கு. சாத்தான அமைத்த அந்த அமைப்புகள் எல்லாமே அழித்து போடக்கூடிய கர்த்தருடைய சேனையாக இருக்கிறது. அதை வெட்டுக்கிளிகள் என்று வேதாந்தத்தில் உருவப்படுத்தி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகள் அக்கினியை போலவே சகலத்தையும் பட்சித்து போடக்கூடியதா இருக்கிறது. சரி, அப்ப இந்த வசனத்துல யோவேல் தீர்க்கதரிசி வரவிருக்கக்கூடிய அந்த படையெடுப்பு வெட்டிகளை போல படையெடுத்து அவர்கள் நாசம் பண்ணக்கூடிய அந்த வேகத்தை வல்லமே இதுல விவரிக்கிறார். வெட்டுக்கிளியின் படையை குறித்து பார்த்தோம்னா இது வெட்டுக்கிளியின் படையை குறித்ததாக ஒரு அடையாளமாக அதை சொல்லலாம். ஏன்னா வெட்டுக்கிளி குதிரையை போல குதிரைகளுக்கு ஒப்பா இருக்கும்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அதே போல இந்த புரட்சிகரமான கர்த்தருடைய சேனையும் அதற்கு ஒப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப குதிரையை போன்ற இந்த வெட்டுக்கிளிகள் அப்படிங்கிறப்போ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே படிக்கும்போது இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சாத்தானோட அமைப்புகளாக சத்தியத்தை அழித்து போட்ட அந்த அமைப்புகள் 1வது வசனத்தை படிச்சோம் இல்லையா? புழுக்கள்லாம் சேர்ந்து அமைத்து போட்ட அமைப்புகள், புழுக்களாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த அமைப்புகள், அதெல்லாம் சாத்தானோட அமைப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவைகளை சாத்தானின் கூட்டம் என்றும் அந்த கடந்த வகுப்பிலே படித்தோம். அந்த சாத்தானுடைய கூட்டம் அமைத்த அப்படிப்பட்ட அமைப்பு எல்லாமே இறுதியிலே முற்றிலுமாக அழிக்கப்படும். எந்த பகுதியுமே மிஞ்சி எஞ்சி இருக்காது. ஏன்னா குதிரைக்கு சாயலுக்கு ஒத்த ஒரு கர்த்தருடைய பலத்த சேனை அது. பல புதிய போதனைகளை அது முன்வைப்பதாக அது தோற்றம் அளிக்கும். ஆனா எல்லாத்தையுமே அது என்ன பண்றது, அழித்து போடக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா குதிரை வீரரை போல ஓடும். குதிரை அப்படிங்கிறப்போ குதிரைகள் வேதாந்தத்துல கோட்பாடுகளை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த அமைப்பு மூலம் வரக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே இந்த அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த கோட்பாடுகள் எல்லாம் செய்தித்தாள்கள் போன்ற பொதுஜன தொடர்பான சாதனங்கள் மூலமாக மிக வேகமாக உலகமுக்கு பரவக்கூடியதா இருக்கு. ஒரு இடத்துல புரட்சி நடக்குது, இந்த விதமான அழிவான காரியங்கள் நடக்குது அப்படின்னா அந்த செய்தி என்ன பண்ணுது, மிக வேகமா பரவக்கூடியதா இருக்கு. எதற்காக புரட்சி பண்றாங்க, எதற்காக இந்த வித கூட்டம் போடுறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் செய்தித்தாள்கள் மூலமாக
வானொலி மூலமாக, டிவி மூலமாக எல்லா இடங்களும் அதிவேகமாக பரவக்கூடியதா இருக்குது. அதைத்தான் சொல்றாரு, குதிரைகளை போல ஓடும், குதிரை வீரரை போல அது ஓடும். அப்ப இந்த ஜனங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எதற்காக, எந்த கோட்பாடுகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த இந்த விதமான புரட்சிகளை செய்யறாங்க, இது எல்லாமே அதிகமாக பரவக்கூடியதா இருக்குது. மலைகளை தாண்டி வரக்கூடிய பெரும் படையாக இருக்கிறது என்று யோவில் வர்ணிக்கிறார் இல்லையா? அப்படிங்கிறப்போ கர்த்தருடைய நாளிலே தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான கருவியாக, ஒரு பெரும் படையாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த யோவேல் 2:4 நமக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா, வெட்டுக்கிளிகளாக, குதிரை படை வீரர்களாக உருவமாக வெளிப்படுத்தப்பட்ட அவைகளுடைய இயல்பு, அதே நேரத்துல தேவனுடைய நீதி தீர்ப்பின் வல்லமை நிறைவேற்றுவதற்கூடியதாக அது எந்த விதமா இருக்குது. அதோட வேகம் எப்படி தவிர்க்க முடியாத வேகம் எந்த விதமா இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி தவிர்க்க முடியாத ஒரு தன்மையுடையதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுது. நம் நாட்களிலும் இப்படிப்பட்ட புரட்சிகரமான காரியங்களும் நடந்தே கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சரி, ஏன்னா நாம இருக்கிறது அந்த உபத்திர காலம் தான். இந்த உபத்திர காலம் வர்றதுக்கு முன்னமே யோயல் தீர்க்கதரிசி இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அப்படிங்கிற தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து 2:5 பார்த்தோம்னா இந்த சேனையை குறித்து சொல்லும்போது, அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? எவ்வளவு யுத்தத்துக்கு குறித்து காரியங்களை சொல்றது போல இங்க சொல்றார். ரதங்களின் இரைச்சலை போல இருக்கும் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப சொல்லத்தம்னா வெட்டுக்கிளிகள் எப்பொழுதுமே ஒரே திசையில வீசும். காற்று வீசக்கூடிய ஒரே திசையில போடக்கூடியதா இருக்கு, செல்லக்கூடியதா இருக்கும். அவைகள் பறக்கும்போது உண்டாக்கூடிய அந்த ஒலி, வெட்டுக்கிளிகள் அப்படியே கும்பல பறக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த சத்தம் எரிகிற அக்கினியினுக்கு ஒலிக்கு ஒப்பாக அது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நார்மலா வேதாந்த ரதங்கள் அப்படிங்கிறப்போ ஸ்தாபனங்கள், கோட்பாடுகள் இவைகளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த சேனை ஸ்தாபனங்கள் இக்காலத்திலே ராஜ்யங்கள் மேல குதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க சொல்லும்போது பர்வதங்களுடைய சிகரங்கள் மேல அது குதிக்கும் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவ மண்டலத்துல தீமையான அந்த கோட்பாடுகள், தீமையான நடைமுறைகள் என்னுடைய அந்த செத்தைகள் முற்றிலுமா அழிக்கப்படக்கூடிய செத்தைகள் அப்படிங்கிறப்போ, செத்தைகள் எரிக்கிற அக்னி ஜுவாலி இரைச்சல் போல இருக்கும்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப செத்தைகள் அப்படிங்கிறப்போ கிறிஸ்துவ மண்டலத்தில் உள்ள அந்த தீமையான கோட்பாடுகள், அது தீமையான நடைமுறைகள், அதுகள் மேல எல்லாம் குதிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும், அதுல என்ன சொல்றது, அடையாளமா இல்லாம பண்ணிரும். அவங்களுடைய போதனைகள், கோட்பாடுகள் எல்லாமே இல்லாம பண்ணக்கூடியதா இருக்கும். அவங்களுடைய தீமையான நடைமுறைகள் எல்லாமே இல்லாம பண்ணக்கூடியதா இருக்கும். முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய சத்தைகள் அப்படிங்கிறது முற்றிலும் அழிக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்ப கர்த்தருடைய இந்த பெரிய சேனை உறுதியாக அணிவகுக்கப்பட்டிருக்கிறத நாம எல்லா இடங்களுமே காணிக்கிறோம். இது அப்படிதான் பண்ணி கொண்டு இருக்கிறது. எல்லா இடத்துலயும் இப்பொழுது அந்த பாப்பசி மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள்லாம் அற்று போய் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அதற்கு எதிராக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய சடங்காச்சாரமான காரியங்களை எல்லாம் அநேகர் இப்ப பின்பற்றது இல்லை. அதனுடைய போதனைகளை அநேகர் பின்பற்றது இல்லை, கேட்கறது இல்லை. அது பொய் சொல்லுது, தப்பா நடக்குது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வரக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால அநேகர் இந்த சேனையிலே சேர்ந்து கொண்டு அவைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த காலகட்டத்தில் நடக்கிற நடைமுறைகள் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்த வசனம் பார்த்தோம்னா யோவேல் 2:6 சொல்றாரு, இப்படியெல்லாம் நடக்கிறதுனால அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லாம் கருகி போகும். ஏன்னா இந்த சேனை, கர்த்தர் சேனை புரட்சி பண்ணி இந்த விதமா எல்லாத்தையும் அழிச்சு போடும் போது அங்க அராஜகமான காரியங்கள் நடைபெறக்கூடியதா இருக்கும். புரட்சி சாதாரணமா இருக்காது, அராஜகம் நடக்கக்கூடியதா இருக்கும், கொள்ளையிடுதல் நடக்கக்கூடியதா இருக்கும். அதுல அநேகர் தீங்கு செய்யக்கூடியவர்கள் அநேகர் இருப்பாங்க. அப்ப இந்த விதமான காரியங்களுக்கெல்லாம் பயந்து ஜனங்கள் நடுங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லா முகங்களும் அங்கே
கருகி போகும் என்று அங்கே சொல்றதை பார்க்க முடியும். 2:6 சொல்றார். அந்த மகாபத்திரத்தோட அந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது இந்த விதமாக வர்ணிக்கிறாரு. ஜனங்கள் நடுங்குவாங்க, எல்லாம் கருகி போகும் என்று அங்க வர்ணிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா யோவேல் 2லேருந்து 1லேருந்து 11 வரைக்கும் சொல்லக்கூடிய வர்ணிக்கப்பட்ட இந்த வல்லமையான படைகள் வருகையினால இதுக்கப்புறமும் பார்க்கக்கூடிய அந்த வசனங்கள் மூலமாக சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே மக்கள் மன உறுதியை இழந்து கலங்கி போவாங்க. அந்த விதமாக இருக்கும். ஏன்னா அக்கினி போல பட்சிக்குது. முன்னால ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு. கடந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அது பாழடைந்து போயிருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனங்கள் அதை குறித்து பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவைகளுக்கு முன்பாக வேதனைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மக்களுடைய இருதயங்கள் அச்சத்தால் நிறைந்து விடும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த புரட்சிகள் பண்ணும்போது, அதற்கு எதிரா இருக்கிற அந்த ஆட்கள், அந்த அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆட்கள், அவர்கள் எல்லாமே முகங்கள் கருத்து போகும், அச்சத்தால் நனைந்து போகும். ஆகையினால தான் ஜனங்கள எங்கேயும் புரட்சி பண்ணாதபடிக்கு, அவர்களை சாந்தப்படுத்தி, அமைதிப்படுத்தியே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப வரவிருக்கும் தீர்ப்பை உணர்ந்து அவர்கள் திகைப்பும், துன்பமும் அடையக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாரோட முகங்களும் கருத்து போகும் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் நமக்கு எதை வெளிப்படுத்துது? மிகுந்த பயம், துயரம், நம்பிக்கையின்மை இதையெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அந்த இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், இதுவரைக்கும் வழிநடத்திக் கொண்டு இருக்கிற அந்த சட்ட திட்டங்கள், சாத்தானோட சாத்தானோட அமைப்புகள், சட்ட திட்டங்கள், நிறுவனங்கள் இது எல்லார் மேலும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போகக்கூடியதாக அது இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடம் என்னன்னா, மனித வல்லமை ஒருபோதும் நிலைத்திருக்காது. அவனோட அமைப்புகள் அவன் எவ்வளவுதான் திட்டம் போட்டு ஜனங்களை ஏமாத்திக் கொண்டிருந்தாலும், தொடர்ந்து அந்த காரியங்கள் செய்ய முடியாது. அந்த வல்லமை நிலைத்திருக்காது. அதேபோல மனிதர்கள் பெருமையா நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம், பெருமை எல்லாம் ஒரு பயமாக மாறிப்போகும். அதனால தான் ஜனங்கள் நடுங்குறாங்க. தேவனை அலட்சியப்படுத்தியவர்கள்லாம் திகைப்பில் ஆழ்ந்து போகக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா மனம் திரும்பி தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பின் வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக நிச்சயமா அவர் இருப்பார் என்று 2 12, 13 வசனங்கள்ல சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். பின்னால் நம்ம படிக்க போகிறோம். அப்ப யோவேல் 2:6 கர்த்தருடைய நாளுடைய ஒரு அது பயங்கரத்தையும், அதே சமயம் மக்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையான வசனமா இருக்கு. இதெல்லாம் எதற்கு சொல்றாரு? பயம்புறுத்தணுங்கிறதா சொல்லல. மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு, பாவ வழியில விட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக அது இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதற்கு இணக்கமாகவே இன்னும் பல வசனங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். நாகும் 2:10 பார்த்தோம்னா, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது அப்படிங்கிறாரு. இந்த மகாபுத்திரத்த காலத்தை குறித்து நாகமும் சொல்லியிருக்கிறார். எல்லாரோட முகங்களும் கருகி போகிறது. எல்லா கைகளும் எசேக்கியேல் சொல்லும்போது 7:17 சொல்லும்போது, எல்லா கைகளும் சலித்து, எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல தத்தளிக்கும் சொல்றதை பார்க்கிறோம். லூக்கா 21:26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூமி மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் யோவேல் சொல்றாரு, ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும் என்று சொல்றதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த காலத்துல பல பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை. புரட்சி பண்றாங்க, எதிர்க்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறது எந்த ஒரு தீர்வுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அநேக அறிஞர்கள் சொல்றாங்க. பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு இருந்த சூழ்நிலையில இப்போ நாம எல்லா இடங்களும் இருக்கிறத நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதிகமா மிதம் மிஞ்சிய வரி விதிப்புகள் இருக்கு. கொடிய ஒழுக்க ரீதியான சீர்கேடு எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆடம்பரமான வாழ்க்கை இல்லையா? அதிகாரிகள், அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆள பண்ணக்கூடியவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை. அதுபோல் மனிதர்கள் தெளிந்த புத்தியுடன் சிந்திக்காமல் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள எல்லா இடத்துலயும் இருக்கிறதை காணுகிறோம். இது எல்லாம் தான் என்ன பண்ணுது? கொதித்து செய்யக்கூடியதா இருக்கு. இதை குறித்த அறிவு எல்லாம் வரும்போது
இதை குறித்து வெளிச்சம் வரும்போது ஜனங்கள் அது அவர்களுக்கு எதிராக கொதித்து எழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது இப்போ யார் யார் அந்த அதெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரோர் சேனையாக இருந்து அந்த அமைப்புகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். நம்முடைய நாட்டில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்த யோவேல் 2ல 7, 8, 9 வசனங்களை குறித்து நாம பார்த்தோம்னா, அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும், வரிசையில் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமற் போகும், அவைகள் பட்டணம் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனை வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும் என்று அங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த சேனையை சேர்ந்தவர்கள் இல்லையா, புரட்சி பண்ணி எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த சேனையை சேர்ந்தவர்கள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க படத்துல பார்த்திருக்கிறது பராக்கிரமசாலிகள் போய் ஓடுவார்கள், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அப்ப சமுதாயம் எழுப்பக்கூடிய அரண்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. சமுதாயம் எப்படிப்பட்ட அரண்களை எழுப்பியிருந்தாலும் கூட பராக்கிரமசாலிகளை போல் அவர்கள் ஓடக்கூடியவர்களாக எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த அழிவை உண்டு பண்ணுவதற்காக கர்த்தர் உபயோகிக்கிற செயலேக்கிகளாக இந்த தாக்குதலுக்கு விரோதமாக சமுதாயம் எழுப்பக்கூடிய அரண்களை எல்லாமே இவர்கள் அடித்து நொறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆயுதங்கள் இல்லையா, வசனம் சொல்லும்போது ஆயுதங்களுக்கு விழுந்தாலும் காயப்படாமல் போகும் என்று சொல்றார். இப்ப ஆயுதங்கள் அப்படிங்கிறது கர்த்தர் சேனைக்கு விரோதமா உபயோகிக்கப்படக்கூடிய ஆயுதங்களா இருக்காரு. இந்த பராக்கிரமசால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆளக்கூடிய வகுப்பார், இந்த பணக்கார வகுப்பார், பிரபுக்கள் வகுப்பார், மத குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, இவர்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இல்லை இயக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், எதிராக செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே ஆயுதங்களாக இருக்குது. இவர்களுக்கு எதிரான ஆயுதங்களாக இருக்கிறது. அந்த ஆயுதங்கள் கர்த்தர் சேனைக்கு விரோதமாக உபயோகிக்கப்படும் போது அவைகளை விழுந்தாலும் கர்த்தர் சேனையை அழிக்க, சேனையை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இப்போ இந்தியாவிலே பார்க்கிறோம், டெல்லியில காக்ரோச் அப்படின்னு ஒரு பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்துருச்சு இல்லையா? அது கொதித்து எழுந்தது, ஆள்வர்களுக்கு விரோதமாக புரட்சி பண்ணியது. இப்ப என்னாச்சு, அங்க ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரிய நீக்கிட்டாங்க இல்லையா? அப்ப இவர்கள் பக்கம் ஜெயம் கொண்டவர்களா ஆயிடுச்சு. இப்ப ஜெயம் கொண்டவர்கள் ஆன உடனே அவங்க உடனே சரியா திருப்தி அடைந்து நிறுத்திட்டாங்களா? இல்ல, இன்னும் அடுத்தடுத்து சில கோரிக்கைகள் வைத்துக் கொண்டு மறுபடியும் போராடுவோம், இது இதோடு முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த விதமாக தான் ஒவ்வொரு நாட்டிலும் ஆள்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த புரட்சியாளர்கள் இவர்கள் எல்லாமே கர்த்தர் சேனையாக இருந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய எந்த ஒரு அரணான காரியங்களிலும் இவர்கள் ஆயுதங்கள்ல இவர்கள் விழுந்தாலும் இவர்கள் ஒன்றும் பண்ணாது, அவைகள்லாம் ஜெயித்து கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்றதுதான் இங்க யோவேல் சொல்றது பார்க்கிறோம். பட்டணம் என்பும் பட்டணங்கள் சொல்றாருல, பட்டணம் எங்கும் செல்லும். அப்ப ஒரு இடத்துல இல்ல, எல்லா சிட்டிலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். பட்டணம் எங்கும் எங்கும் அது செல்லும் அப்படிங்கிறப்ப சமூக ரீதியாக, நிதி ரீதியாக, மத ரீதியாக, அரசியல் ரீதியாக இக்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள சமூக அமைப்பை குறிக்கக்கூடியதா இருக்குது. எல்லா இடத்திலும், எல்லா சமுதாய அமைப்பிலும் சமூக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு, நிதி சம்பந்தமான அமைப்பு, நிதி சம்பந்தமான அமைப்போட பேங்க் வச்சிருக்கோம், பேங்குக்கு மேல ரிசர்வ் பேங்க் இருக்கு, அது அந்த அமைப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இல்லையா, எல்லா இடத்துலயும் இது போகும், இந்த புரட்சி அமைப்புகள் ஏற்படும். மத ரீதியாக அதுவும் எல்லா இடத்துலும் மத ரீதியாக எழும்பி கொண்டிருக்குது அப்படிங்கெல்லாம் பார்க்கிறோம். அரசியல் ரீதியாக ஆள் வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக இப்படி படை எழும்பி கொண்டிருக்கிறது. அப்ப இக்காலத்துல அமைக்கப்பட்டுள்ள சமுதாய அமைப்பு எல்லாத்தையுமே அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த பட்டணம் அப்படிங்கிறது.
அப்ப வீடுகள் அப்படிங்கிறப்போ வீடுகள் மேல் ஏறும் படிக்கிறோம் இல்லையா யோவேல்ல. வீடுகள் அப்படிங்கிறப்ப அது எதை குறிக்கிறது பார்த்தோம்னா, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிற பல்வேறு வகுப்பு. ஒவ்வொருத்தர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில வகுப்புகளை ஏற்படுத்துகிறாங்க, சில முறைமைகளை கூட்டுறவுகளை எல்லாம் ஏற்படுத்துறாங்க. அப்ப இது எல்லாம் அதிலும் கூட அது என்ன பண்ணும், இது பலசாலிகளை போடு ஓடி ஏறும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப சமுதாயத்தின் அரண்கள் மேல் ஏறும் அப்படிங்கிறப்போ, அப்போ ஒழுங்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த சமுதாயத்தினுடைய சத்துருக்கள் அராஜகக்காரர்கள் முன்பாக இப்படி அப்பட்ட அராஜகக்காரர்களுடைய இந்த சேனைகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் வேகமா அழித்து கொண்டு செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த சமுதாய அமைப்புகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கும். அவங்க சட்டங்களுக்கு சட்டத்திட்டங்கள் அவர்கள் இயக்கிய சட்டத்திட்டங்களுக்கு பயப்பட மாட்டாங்க. அதாவது சமுதாயத்தின் அரண்கள் மேல ஏறி சுற்றிலும் எதிர்பாராத விதத்துல திருடனை போல சமுதாயத்தில் உள்ள பல்வேறு வகுப்புகளை அழிப்பார்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிதான் திடீரென்று முளைச்சது இல்லையா? ஆனா இப்போ அது ஜெயம் கொண்டு நிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கக்கூடியதா இருக்கு. இது எல்லா நாடுகளிலும் எழும்பக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது கர்த்தருடைய சேனை இந்த விதமாக நடக்கும். ஆகையனால மனம் திரும்புங்க அப்படிங்கிறதா தீர்க்கதரிசி முன்னுமே எச்சரிக்கையா சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, யோவேல் 3:10 2:10 2:10 என்ன சொல்றாரு? அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மலங்கும் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். பூமி அப்படிங்கிறப்போ சமுதாயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. மறுபடியும் பலவிதமான வடிவங்களில் இந்த சமுதாயம் சமுதாய அமைப்புகள் இது எல்லாமே எப்படி நடுங்கும் அதிரும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கோணங்கள்ல இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவைகளுக்கு முன்பா பூமி அதிரும் அப்படிங்கிறப்போ இந்த சமுதாய அமைப்புகள் எல்லாம் அதை ஆளக்கூடியவர்கள் ஆட்சியில இருக்கக்கூடியவங்க இல்ல பெரிய பெரிய முதலாளித்துவமா இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாத்தையும் அதிர வைக்கக்கூடியதா இருக்கு. சமுதாயம் அதிரக்கூடியதா இருக்கு. வானங்கள் அசிங்கம் அப்படிங்கிறப்ப மத ரீதியான வல்லமைகள் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கு. மத தலைவர்கள் இல்லையா, மதத்தை வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்கள் ஐரோப்பா கண்டம் முழுவதும் பார்த்தோம்னா கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய ஆட்சியா இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த விதமான ஆட்கள் எல்லாமே அதிரக்கூடியதா இருக்குது. மத ரீதியான வல்லமை எல்லாமே நடுங்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே அசையும் அப்படிங்கிறப்போ அதிரும் அப்படிங்கிறப்போ எல்லாமே நடுங்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் அப்படிங்கிறப்ப சூரியன் புதிய ஏற்பாட்டை குறிக்கூடியதா இருக்கு, சந்திரன் பழைய ஏற்பாட்டை குறிக்கூடியதா இருக்கு. அப்ப புதிய ஏற்பாடு பொது மனுக்குலத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த சூரியன் புதிய ஏற்பாடு இந்த பொது ஜனங்களுக்கு மனுக்குலத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்காது. சூரியனே வெளிச்சத்தை கொடுக்கலன்னா சந்திரன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கும்? ஏன்னா சந்திரன் சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கிதான் பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப சந்திரன் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடா இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு பலிகள் எவ்வித பொருளும் இல்லாம இரத்தமயமான பலிகளாக தான் கருதப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப வேதாகம் மகிழ்ச்சி அளிக்காத ஒன்றாக கருதப்படக்கூடியதாக இருக்குது. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறப்போ அப்போஸ்தலர்களை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போஸ்தலர்கள் நட்சத்திர அங்கத்தினர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு அவர்கள் செவி சாய்ப்பதில்லை. அதனால்தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் ஒளி சூரியனும் சந்திரனும் இரண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் என்று அங்க சொல்கிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, இத காரியங்கள தான் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறோம். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம்னு நினைக்கிறேன். யோவேல் 2:11 என்ன சொல்றாரு? தொடர்ந்து பார்க்கும்போது, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவர் பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? இப்ப கர்த்தருடைய சேனை எதுன்னு பார்த்தோம். ஆனா கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக அவர் சத்தம் விடுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் தமது படைக்கு முன்பாக சத்தம் விடுவார், சத்தம் எழுப்புவார்னா எதை குறிக்கூடியதா இருக்குது? இந்த படை கர்த்தருடைய படைங்கிறது முதல்ல சாதாரணமா மனித படை அல்ல.
தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. தேவனுடைய கையிலே ஒரு கருவியாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே. புரட்சியாளர்கள், புரட்சி பண்ணக்கூடியவர்கள், அங்கங்கே எழும்பக்கூடிய ஆள்களுக்கு விரோதமா எழுந்தக்கூடிய அந்த குழுக்கள் எல்லாமே கர்த்தருடைய கர்த்தருடைய சேனையாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு மனித படையாக தோன்றும். ஆனா தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு படையாக அது இருக்கிறது. ஆகையினால் அது கர்த்தருடைய படையா இருக்கிறது. கர்த்தர் தான் அதற்கு படை தளபதியாக இருக்கிறார். கர்த்தர் தமது படைக்கு முன்பாக சத்தம் விடுவார் அப்படிங்கிறப்போ, இந்த சத்தியம் செக்குலர் ட்ரூத் இல்லையா, அதை வெளிப்படுத்துகிறாரு. அதுதான் அவர் கொடுக்கிற சத்தம். சத்தம் பேசுற சத்தம் தானே, வாய்மொழியே சத்தம் தானே. வாய்மொழி என்ன பேசுறோமோ அதுதானே. அப்ப செக்குலர் ட்ரூத் அவர் வெளிப்படுத்துறாரு. அறிவு பெருக்கத்தை வெளிப்படுத்துறாரு. டிரான்ஸ்போர்ட்டிங் போக்கு பெருக்கத்தை வெளிப்படுத்துறாரு. இப்படி அதிகமாகிட்டே போக 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 அங்க ஆள்பவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள், இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. ஆளக்கூடிய நபர்கள், பிரபுக்களாக இருக்கக்கூடிய நபர்கள், மேல்தட்டு மக்கள், அவர்கள் மேல்தட்டு மக்கள், அதே போல தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பல விதமான நிறுவனங்கள், அதுக்கு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. ஏன்னா செக்குலர் ட்ரூத், சத்தியம் பிரகாசிக்கொண்டே போகுது. பிரகாசிக்கொண்டே போகும்போது அந்த சத்தியம் பிரகாசிக்கொண்டே போகிற அந்த காரியத்தை தான் கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். இது அதிகரித்து கொண்டே போகிறாரு. சொல்லக்கூடிய காரியங்களே சத்திய வெளிச்சத்தை அதிகரித்து கொண்டே போகிறாரு. அப்ப சாத்தானோட அமைப்புகள் இருக்கக்கூடிய பாவ காரியங்கள், ஜனங்கள் எப்படி அடிமைப்படுத்தி பண்ணி இருக்கிறாங்க, எப்படி அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் மட்டும் எப்படி ஆடம்பரமா செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டே வருது. அதான் கர்த்தர் தம்முடைய சேனைக்கு முன்பாக சத்தமிடுகிறார். அப்ப அவருடைய கட்டளையின்படியே தீர்ப்பு நிறைவேறக்கூடியதா இருக்கு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, அதையெல்லாம் இவர்கள் செய்யக்கூடியவர்களாக, அந்த அமைப்புகளை எல்லாம் அழித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கடந்த காலத்துல அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்களா இருந்தாங்க, பரிசுத்தவான்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க, யூத ஜனங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க, இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரக்கூடியதா இருக்குது. இப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்போது இவர்கள் எல்லாமே இந்த அமைப்புகளுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த விதமாக கர்த்தருடைய பாளையம் மிக பெரியதா இருக்கு. தேவன் பயன்படுத்தும் கருவிகள் எண்ணில் அடங்காதவைகளா இருக்குது. அவருடைய திட்டம் உலகளாவிய அளவில் நிறைவேறக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை வேணாலும் கருவிகளாக பயன்படுத்துவார். அதுல சத்தியதாசர்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. சத்தியதாசர்கள் தான் பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. நேச்சாரையும் பயன்படுத்தினாரு, கோரேஸ் ராஜாவும் பயன்படுத்தினாரு இல்லைங்களா. அதே போல யோசேப்பை துன்புறுத்துவதற்கு அவருடைய சகோதரர்களையும் பயன்படுத்தினாரு. ஆனால் அது எல்லாமே நன்மைக்கு எதுவாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே போலதான் இந்த காலகட்டத்திலே கர்த்தரோட சேனையா இருந்து இவர்களை அவர் பயன்படுத்துறாருன்னா, இது எல்லாமே பின்னால வரக்கூடிய காரியங்கள் நன்மைக்கு எதுவாக நடக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இப்ப இது எல்லாமே அவரோட வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. அவர் சொன்னது எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். என்னுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது, நான் சொன்ன காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எசாயா 55:11 நம்ம படிக்கிறோம். அப்ப இவர் வெளிப்படுத்தக்கூடிய சத்திய காரியங்கள் எல்லாமே வெறுமையா திரும்பாது. நிச்சயமா அவர் நோக்கத்தை அது நிறைவேற்றதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய நாள் மகத்தானது, மிகவும் பயங்கரமானதா இருக்கும். அப்ப இந்த அமைப்புகளை அடித்து நொறுக்கக்கூடிய, எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கரமானதா இருக்கும். ஆனா அதே சமயத்துல நீதிமான்களுக்கு அது விடுதலை நாளா இருக்கும். சத்தியத்தை பின்பற்றுகிற சத்திய தாசர்களுக்கு அது விடுதலை நாளா இருக்கும். மனம் திரும்பாதவர்களுக்கு அது நியாய தீர்ப்பு நாளா இருக்கும். மனம் திரும்புவதற்காக தான் எச்சரிக்கையாக முன்னமே யோயல் தீர்க்கதரிசி சொன்னாரு. ஆனால் கடந்த வரலாற்றை பார்க்கும்போது அவர்கள் யாரும் மனம் திரும்பல. ஆகினால் மகாபுத்திர காலம் வந்தது. அது இப்போ நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய காலத்துல அது நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் மோசமான நிலைக்கு செல்லும். ஒருவேளை இந்த காலகட்டத்திலாவது மனம் திரும்புவார்கள் ஆனால்,
மனம் திரும்புகிறவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அந்த அது குறித்த காரியங்களும் பின்னால் தொடர்ந்து சொல்றார். மனம் திரும்பும் போது எப்படி மனம் திரும்பணும், எப்படி ரட்சிப்பா அமையும், எப்படி அவர்கள் விடுதலை கொடுக்கும், அந்த காரியம் யோவேல் தீர்க்கதரிசி பின்னால வரக்கூடிய வசனங்களை சொல்றார். முதல்ல அவர்களுக்கு எச்சரிப்பா சொல்லக்கூடிய இந்த காரியம் இப்படி எல்லாம் நடக்க போகுது, எச்சரிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்த காரியங்களை மற்றும் வேதாந்தத்துல இன்னும் பல இடங்களில் சொல்லக்கூடிய வசனங்களை நாம பார்த்தோம்னா, ஆமோஸ் 5:18 சொல்றாரு, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கதந்து அலர்வான்னு சொல்லி செப்பனியா 1:14 படிக்கிறோம். அப்ப வெளிப்படுத்தின யோவான் சொல்லும்போது, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று அங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் எல்லாமே இந்த நாளை குறித்த காரியங்களை விவரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி முன்னமே சொல்லி இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையா சொல்லுகிறாரு அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அப்ப இந்த யோவேல் 2:11 மூலமாக நம்ம என்ன செய்தி அறிஞ்சுக்கிறோம்? கர்த்தர் தான் அந்த படையோடைய தலைவராக இருக்கிறாரு, தமது வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு, நீதி தீர்ப்பை அங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய நீதி தீர்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையினால இந்த வசனம் மனிதனை அச்சத்திலே ஆழ்த்துவதற்காக இந்த வசனங்களை சொல்லல, தேவனிடத்துல மனம் திரும்பி அவருடைய கிருபை நாடுவதற்கான ஒரு அவசர அழைப்பாக தான் இந்த யோவேல் தீர்க்கதரிசி இந்த காரியங்களை சொல்றாரு. பாபிலோனுடைய கோட்பாடுகள், போதனைகள் எல்லாமே வலுவற்று போவதை நாம இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே பார்க்கிறோம். முன்ன இருந்த அந்த அதிகாரம், அந்த பலம் இப்போது பாபிலோனுக்கு இல்லை, எல்லாமே வலுவற்று போயிட்டு. அவர்களுடைய கோட்பாடுகள் ஒன்றுக்கு பின் ஒன்று பயனற்றவைகளாக இந்த காலகட்டத்தில் நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஏன்னா அதிகமா சத்திய வெளிச்சம் மகாபத்ரோ காலத்துல நாம் இருந்தாலும் கூட அது ஒரு எபிபனி காலம். சத்திய வெளிச்சம் அதிகமா பிரயாசிக்கிற காலம். எந்த அளவுக்கு சத்திய வெளிச்சம் அதிகமா பிரயாசி கொண்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற விதமாக இந்த ஒரு பக்கத்திலே மகாபத்ரம் அந்த கிளைமாக்ஸை நோக்கி போய்கொண்டே இருக்கும். இந்த அறிவிப்பு இருக்கும், இந்த சத்தியத்தின் இருக்கும், இதெல்லாமே முன்னமே வந்திருந்ததுன்னா மகாபுத்திரம் முன்னமே வந்துடும். தேவனை இந்த காலகட்டத்திலே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர்களுக்கு நீதி தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகையினால இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சேனையாக கிளம்பி அது கர்த்தர் சேனையா இருந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் பிள்ளைகளுக்கு மத சம்பந்தம் சத்திய வெளிச்சத்தை கொடுத்த இந்த காலகட்டத்திலே அவர்கள் பொறுமையோடு தங்களை காத்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு அந்த சத்திய காரியங்கள் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப அழிவை நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட நிவாரணங்கள் எல்லாமே வீணாகி போகும். அதை எதிர்ப்படையில இருக்கக்கூடிய ஆள்பவர்கள், பலவிதமான நிறுவனங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே வீணாய் போகும். ஏன்னா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள ஒருவனும் சகிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சொல்லும்போது இதுவரைக்கும் நடந்ததும் கிடையாது, இனிமேல் நடக்க போறதும் கிடையாது, அவ்வளவு பெரிய உபத்திரவம் அந்த காலகட்டத்துல வரும்னு சொல்றாரு. அந்த கிளைமாக்ஸை நோக்கிதான் இப்போ எல்லாம் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் கூட இனி ஒரு யுத்தம் வந்துன்னா தாங்காதுன்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமாதானம் சமாதானம் சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு கிளைமாக்ஸ்க்கு போகும். இந்த காரியங்கள் எல்லாமே வேத வசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, யோவேல் அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். யோவேல் சொல்லும்போது 2:12 சொல்றாரு, ஆதலால் இப்படி பயங்கரமா இருக்குது அந்த மகாபுத்திர காலம், ஆகையினால நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம். அப்ப இப்ப சொல்லக்கூடிய இது வரைக்கும் மகாபுத்திரத்தை கொடுத்த காரியங்களை சொன்னது எல்லாமே எதுக்காக சொல்லுகிறாரு? மனம் திரும்புனா அந்த உபத்திரத்தை தப்பித்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு. அதனால உடனே இப்போதே உபவாசத்தோடு இரு. நினிவே பட்டணத்தாருக்கு போய் யோனா பிரசங்கித்தாரு. பிரசங்கித்த உடனே அவர்கள் மனம் திரும்பினாங்க. உபவாசத்தோடு மனம் திரும்பினாங்க. உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் மனம் திரும்பினாங்க.
கர்த்தர் அவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை வராமல் செய்தார் என்று நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு தான் சொல்றாரு. தேவன் தேவன் இரக்கம் உள்ளவர், இரக்கம் ஒருக்கம் சாந்தம் நீடிய பொறுமை கிருபையும் உள்ளவர். ஆகையினால்தான் எச்சரிக்கைக்காக வேண்டி இந்த வசனங்களை சொல்றாரு. அது எப்படி மனம் திரும்பணுங்கிறதும் சொல்றாரு. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்லைங்களா? ஒருவேளை கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள தேசங்கள் எல்லாம் தாங்கள் செய்த தவறுகள் நிமித்தம் உண்மையாக நேர்மையாக மனம் திரும்பி கர்த்தரத்தை திரும்பி முழுகால் படிக்கிட்டு அவர்களை ஜெபத்தோடு மன்றாடினார்கள் என்றால் இந்த மகா உபத்திரவம் நிச்சயமாக தவிர்க்கப்படக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் தேவன் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அது தவிர்க்க முடியாதா இருக்கும். ஏன்னா மல்கியாவில் சொல்றார், மல்கியா 4:5 என்ன சொல்றாரு? மல்கியா 5:6 மல்கியா 5:6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்னு சொல்றார். இல்லையா? பயங்கரமான நாள் வருது, வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறேன். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வாராம்? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்பார். பிதாக்களுடைய இருதயத்தை பாவிகளான அவருடைய இருதயத்தை சிறு பிள்ளைகளை போல பாவமற்றவர்களாக மன தாழ்மையும் எளிமையும் உள்ளவர்களாக அவர்களை ஆக்குவாரு. பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்கள் எப்படி விசுவாசம் உண்மை உள்ளவர்கள் மூப்பராக பார்த்துவாங்க, விசுவாச உண்மைத்துவம் உள்ளவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த விதமா விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவர்களை இருதயத்தை திருப்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி செய்வதற்கு இது எதுக்காக இந்த செய்யறாராம்? பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன். அவன் வந்து இந்த விதமா உங்களை மனமாற்றம் செய்வான்னு சொல்றாரு. அப்ப எலியா தீர்க்கதரிசிங்கிறது யாரு? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பரிசுத்தவான்கள் தான் எலியா தீர்க்கதரிசி. அவர்கள் வந்து பூமியெல்லாம் கிறிஸ்துக்குள்ள மனமாற்றம் பார்க்கறாங்க. ஆனா முடிஞ்சுதா? மனம் ஆற்றல. அதற்கு பதிலாக தப்பறை அங்கே மேலோங்கியது. பாபிலோன் வளர்ந்தது, குருத்துவம் வளர்ந்தது, பொய்யான அமைப்புகள் வளர்ந்தது. அது பாபிலோன் ஆச்சு, பாப்பசியாக மாறினது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது அந்திகிறிஸ்துவா மாறினது. அப்புறம் பார்த்தோம்னா அது புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளாக அதுல இருந்து சில உருவானது. அப்ப எல்லாமே சத்தியத்தை அறிந்து போட்ட காரியங்களா தான் இருந்தது. மனம் திரும்பல. உலக மக்களாவது எல்லாமே மனம் திரும்பினாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களும் மனம் திரும்பல. ஆனா எல்லாம் மனம் திரும்பி இருப்பார்களானால் பூமி சங்காரத்தால் அடிக்கப்படாது. மனம் திரும்பாததுனால இப்பொழுது அவர்கள் எல்லாரும் மத அமைப்புகள் எல்லாம் ஆளக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சங்காரத்தால அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். அது கர்த்தருடைய சேனையின் மூலமா இந்த காரியங்கள்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது பார்த்தோம். அப்ப இந்த காரியங்கள்லாம் அவரை மனம் திரும்பும்படிக்கு இந்த தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் கூட அவர்கள் மனம் திரும்பல. இல்லையா? இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உபாசத்தோடு அழுகியோடு புலம்போடு உங்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறாரு. ஆனா மனம் திரும்பல. மனம் திரும்பாதனால பூமியை சங்காரத்தில் அடிக்கிறாரு. அப்ப அந்த பர்சுவான்களுடைய முயற்சி அங்க வீணாயிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா ஆகல. சக்சஸ்ஃபுல்லா ஆகி எல்லாத்தையும் மனம் திருப்பியிருப்பார்கள். ஆனால் இந்த மகாபத்திரமும் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இந்த விதமாக அது சக்சஸ்ஃபுல்லா ஆகல, அவர்கள் மனம் திரும்பல அப்படிங்கிற காரியத்தை இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 51:9 படிக்கும்போது பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம், அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியதும் எட்டினது.
குணமாகறத ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது குணமாகல. அப்ப அது போக்குல விட்டுடுங்க. நாம நம்ம போக்குல போறோம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதோட ஆக்கினை வானமண்டலம் ஏறி ஆகாய மண்டலம் பறந்து எட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதே காரியங்கள வெளிப்படுத்தின 2:21 பரிசுத்த யோவான் சொல்றார். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அவன் மனம் மாறாதனால, மனம் திரும்பாதனால இந்த மகா உபத்திரவம் வருது, எல்லாத்தையும் அழித்து போடுகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப யோவேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த காலத்தை குறித்து பேசி இருக்கிறாங்க. பேசுற காரியம் எதுன்ற நோக்கம்? மனம் திரும்பணும் தான். எவ்வளவு பேசினாலும் என்ன பண்றாங்க? அந்த தீர்க்கதரிசியை அடித்து கொண்டு போட்டுறாங்களே ஒழிய மனம் திரும்பல. தீர்க்கதரிசிகளை மட்டும்தான், பர்சுவான்கள் எவ்வளவோ பேர் பேசியும் அவர்களையும் என்ன பண்ணாங்க? அடித்து கொண்டு போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆகையில அவருடைய செய்கைக்கு தக்க பலனாக ஒரு நீதி தீர்ப்பாக தான் இந்த மகா உபத்திரவம் வரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இந்த மனம் திரும்புதல கருத்த காரியங்களை குறித்து இன்னும் யோயல் சொல்லும்போது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் சொல்றது பாருங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மறந்துட்டு வருது. நீங்க உங்க வஸ்திரங்களை கிழிச்சா பார்த்தாது, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. மனம் திரும்புதல் அப்படிங்கிறப்ப வெளி தோற்றமா இல்லாதபடிக்கு இருதயபூர்வமா இருக்கணுங்கிறாரு. இருதயத்தில் நொறுக்கப்பட்டு இருதயம் கிழிக்கப்பட்டு அந்த மாதிரி நீங்க மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்புங்க, கர்த்தர் திரும்புங்க. ஏன்னா அவர் இரக்கம் மன உருக்கம் நீதிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவர். உங்களை அழிச்சு போடணும், உங்களுக்கு தீங்கு பண்ணணுங்கிறது அவர் நோக்கம் இல்லை. தீமையான காரியங்களுக்கு மனசாப்படுகிறவருமா இருக்கிறாரு. ஆகையினால வெளி தோற்றமாக அல்ல, உங்கள் இறுதி பூர்வமாக மனம் திரும்புகள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? ஏற்கனவே சொல்லும்போது 12 சொல்லும்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் மனம் திரும்புகள் சொல்றாரு. 13 சொல்லும்போது அந்த மனம் திரும்புதல் வெளி தோற்றமாக அல்ல, இருதய தோற்றமாக இருக்கணும், இதயபூர்வமாக அது இருக்கணும் என்று அங்க சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனா இருக்கிறாரு, தீங்குக்கு மனசாப்படுகிறவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத தேவனுடைய அருமையான குண நலன்களை அங்க வெளிப்படுத்துகிறாரு. அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பட்டுமே, தேவன் நிச்சயம் மன்னிப்பாரு அப்படிங்கிற காரியங்கள்லாம் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஏன்னா சங்கீதம் 34:18-19 சொல்லப்பட்ட பிரகாரம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்ப இருதயபூர்வமாக தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய தவறுகளுக்காகவும் இருதயபூர்வமாக மனம் அருந்தி குத்தப்பட்டு மனம் அருந்தி அந்த இருதயத்தை கிழித்து கொண்டிருப்பார்களானால் அதான் நொறுங்குண்ட ஆவி இல்லை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர். அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள் அவரை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் மனம் திரும்ப நீதிமானாலும் கூட அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் எல்லாரும் அவன் கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதம் 34:18-19 வசனங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறோம். அப்ப யோவேல் சொன்னது போல வெளிவேசமாக அல்ல, இருதயபூர்வமாக மனம் மாறுதல் வேண்டும் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஆனா இவர்கள் இந்த அந்த உலக மக்கள் இந்த போப்பு மார்க்கம் இல்லையா, புழுக்களா இருந்து சத்தியத்தை அழித்து போட்ட அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்கள் தயாராக அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக அல்ல. ஆகையினால்தான் மகா உபத்திரவம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து அங்க யோகிக்கு சொல்லும் போது இப்படி எல்லாம் மனம் மாறுது, மனம் திரும்பினீங்கன்னா எந்த விதமான ஆசீர்வாதம் வருங்கிறது அவர் சொல்றாரு. ஒருவேளை அவர் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் என்று சொல்றார். நீங்க இப்படிலாம் மனம் மாறி மனம் திரும்பினீங்கன்னா
அவர் பொல்லாங்கு மனசாப்படுகிறாரு. ஆகையினால திரும்ப உங்களுக்கு என்ன பண்றாரு? போஜன பலியில் பான பலியில் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை அவர் தந்தருள்வார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் மனம் திரும்பும்படி அழைக்கிறாரு. 12, 13 வசனங்களை பார்த்தோம்னா மனம் திரும்பும்படி அழைச்சாரு. இப்போ 14ல உண்மையான மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை மீண்டும் அளிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை யோவேல் முன்வைக்கிறார். அங்க ஒருவேளை அப்படிங்கிறப்ப யாருக்கு தெரியும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஹூ நவ் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை தான் இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்குது. யார் அறிவார் அப்படிங்கிறப்போ இந்த யார் அறிவார் இல்ல யாருக்கு தெரியும் ஒருவேளை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சந்தேகத்தை இல்லை. கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்கலாலும் போவார் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை யாருக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லும்போது கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்காம போனா போவார், மன்னிச்சாலும் மன்னிப்பாரு, மன்னிக்காம போனாலும் போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை இங்க சொல்லல. தாழ்மையான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். தேவனிடத்திலே தாழ்மையாக அவரிடத்தில் நம்ம நம்பிக்கை அறிக்கை எடுக்கணும். தாழ்மையான ஒரு நம்பிக்கையை அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த வார்த்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய கிருபையை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன் அப்படி தாழ்மையான நம்பிக்கையை பார்த்தோம்னா தேவன் கிருபையா அளிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை யாரும் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும்னா மனம் திரும்பிட்டேன் ஆனால் நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும். கட்டாயப்படுத்த முடியுமா? கட்டாயப்படுத்த முடியாது. அது தேவன் கிருபையை கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆகையினாலதான் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? தாழ்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்துது. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். தாவீது அதை கரெக்டா ஒரு இடத்துல பிடிச்சுக்கிறார். 3 தண்டனைகளை உனக்கு கொடுக்குறேன், அதுல நீ எதை செலக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் மனுஷன் கையில விழமாட்டேன், கர்த்தர் கையில விழுவேன். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படிங்கிறார். அதே போல தேவன் கிருபையாக இரக்கமாக அந்த வாதையெல்லாம் நிறுத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தாவீதுடைய வரலாற்றை நாம படிச்சிருக்கோம். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய கிருபை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அவர் இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார் அப்படிங்கிற தாழ்மையான ஒரு நம்பிக்கையை தான் இந்த வசனம் நமக்கு என்னது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் திரும்பி மனம் இறங்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப திரும்பி மனம் இறங்குறாரு அப்படின்னாக்க தம் சுபாவத்தை மாற்றி கொண்டாரா? இப்ப நினிவே மக்கள் இந்த மாதிரி உங்களை அழிச்சு போட்டோம், 40 நாள் இருக்கு, நினிவே அழிக்கப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா போய் சொல்றாரு. யோனா போய் சொல்றாரு. யோனா சொல்றாரு. ஆனா அவங்க மனம் திரும்பின உடனே அவர் என்ன பண்றாரு? அவங்க அழிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்க, பாவ அறிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ஆயினும் அவங்க மன்னிச்சிடறேன், மன்னிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படா தேவன் தன்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறாரா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இல்லைன்னு மாற்றுகிறாரா? அப்படி கிடையாது. மக்கள் மனம் திரும்பும் போது அவர்கள் மீது வரவிருந்த அந்த தண்டனை விலக்கி அங்க இரக்கத்தை காண்பிக்கிறார். அப்ப பாவத்துக்கான தண்டனை நீதியாச்சு, இவர் நீதியான தேவனாச்சு இல்லையா? அப்படிங்கிற ஒரு வேலை உங்களில் யாராவது கேட்பீர்களானால் அவர் நீதியான தேவன் தான். ஆனா எச்சரிக்கை கொடுத்து மனம் திரும்பலன்னா அங்க நீதி அதற்கான பலனை கொடுக்கும். எச்சரிக்கை கொடுத்து மனம் திரும்புவார்களானால் அங்கே நீதியாக இருந்தால் அது நீதி இரக்கத்தோடு சேர்த்து செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்ப நீதி இரக்கம் ஒன்றாக செயல்படுவதை அங்க காட்டக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் நீதியானது இல்லையா? அதே சமயத்துல அது இரக்கத்தையும் அங்க கொண்டுதான் இருக்குது. ஆடு மாடுகள் குழியில விழுந்தா ஒரு எதிரியுடைய ஆடு மாடுகளுடைய குழியில விழுந்தா அதோட கூட தூக்கி விடு இல்லையா? சொல்றாரா இல்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக சொல்றாரா இல்லையா? ஆடு மாடுகளுக்கும் இரக்கத்தை காண்பிக்கூடிய அந்த நீதியாக இரக்கத்தை காண்பிக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்ப நீதி இரக்கத்தோடு கூட சேர்ந்து கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. அப்ப பரிசேட்டு சொல்லும்போது கூட நீங்க நியாயப்பிரமாணத்தை நீதியை மட்டும்தான் நீங்க பிடிச்சிக்கிறீங்க. நியாயப்பிரமாணத்துல வெந்தயம் ஒருத்தலாம் இதுல எல்லாம் தசமாபடி அதை இருக்க பிடிச்சிக்கிறீங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தை சொல்லப்படக்கூடிய நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீங்க அப்படிங்கிறார். இப்ப நீதியும் இரக்கமும் ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா மனுஷன் விழுது போன தன்மையில இருக்கிறான், பலகீனமா இருக்கிறான். அதனாலதான் நீதி அங்க இரக்கத்தையும் காண்பிக்கக்கூடியதா இருக்கு. நீதி இரக்கத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடியதா இருக்கு. அந்த பலகீனத்தில் நம்ம மீண்டும் எல்லோரும் வாஞ்சிக்கும் போது, மனம் மாறும் போது
நீதியானதும் அங்க இரக்கத்தோடு நீதி இரக்கம் சேர்த்து செயல்படக்கூடியதா இருக்கிறது. ஆனா துணிகரமாக அவர்கள் பாவ அறிக்கை செய்யாதபடிக்கு இன்னும் அவர்கள் பாவத்திலே எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தும் அவர்கள் மனம் திரும்பலன்னா அங்க நீதி அதற்கான தண்டனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். யோனா காரியங்களும் குறித்து பார்க்கும்போது நாம அதுல தான் பார்க்கணும் இல்லையா? யோனா 3ல 9, 10 பார்க்கும்போது நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினால் திருப்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். அப்ப தேவன் தன் குணத்தை மாத்திக்கொள்ளல, அங்க நீதியானது இரக்கத்தோடு சேர்ந்து கிரியை நடப்பிக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்வோம். அவர்கள் மனம் மாறுறாங்க. ஆடு மாடுக்கு கூட எந்த ஒரு தீவனமும் போடாதா, தனி காட்டாதான்னு சொல்லிட்டார். ராஜாவோட உத்தரவு அது. நாம் அழிந்து போகாதபடிக்கு அவர் மனசாப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவாரு. ஆகையினால எல்லாரும் தங்களுடைய கிரிகளை விட்டு நீங்குங்க, பொல்லாத கிரிகளை விட்டு விலகுங்க, மனசாப்படுங்க சொல்றதை பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப தேவனை இப்படி இப்படி மனசாப்பட திரும்புவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்போது உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ, அதனால என்னை சோதித்து பாருங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தியம் 3:10 அநேக பிரசங்கிமார்கள் இந்த வசனம் சொல்லுவாங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளே கொண்டு வாருங்கள் இல்லையா? தசம பாகங்களை கொண்டா கொடுங்க, அவர் உங்களை வர்ஷிக்கிறார் சோதித்து பாருங்கன்னு சொல்லி இது சொல்லி தங்களுக்கு வருமானம் சேகரிக்கிறது அநேகர் பயன்படுத்துவார்கள். கர்த்தர் பிள்ளைகள் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் மாறும்போது, மனம் மாறி தன்னுடைய கிரியைகளை திருப்பும் போது, தேவனுக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது நிச்சயமா அவர் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. உலகப்பிரமான ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இந்த காலகட்டத்துல தசமபாகம் கிடையாது. இந்த காலத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் அவர்களுடைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கையில இருக்கிற எதுவுமே நம்முடையது இல்லை. பணமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நம்முடைய தாளந்தா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டோம். எல்லாமே அவருடையது. அவருடையது எடுத்து அவருடைய காரியங்களை செயல்படுத்தணும். அவ்வளவுதான். இந்த காலகட்டத்தில் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய காரியம். அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆஸ்வதிப்பார். நம்முடைய அப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டோம். நம்முடைய தண்ணீர் நிச்சயமா நமக்கு சுரக்கக்கூடியதா இருக்கும். அதற்கு நாம் என்ன பண்ணோம்? மனம் திரும்பி குணப்படக்கூடியவர்களாக, தேவனுடைய இரக்கத்தை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம். அப்படி இருந்தாக்க இந்த மகாபுத்திரம் உங்களுக்கு வராதுன்னு சொல்றாரு. மகாபுத்திரத்துல இருக்கக்கூடிய ஆட்களை குறித்து சொல்லும்போது, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள் இல்லையா? அப்ப மகாபுத்திரத்த காலத்துல இருக்கும்போது நாமளும் என்ன பண்ணணும்? நீதியை தேடணும், மனத்தாழ்மையை நாடக்கூடியவர்களா இருக்கணும். நிச்சயமா கர்த்தருடைய கோபத்தினாலே நாம ஒருவேளை அப்படிங்கிற காரியம் நம்ம எதை குறிக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம்? தாழ்மையான நம்பிக்கை இல்லையா? தாழ்மையான நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. நிச்சயமா அந்த காரியங்களில நாம மறைக்கப்படக்கூடியவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்ப வெட்டுக்கிளிகள் எல்லாமே வெட்டுக்கிளிகளை வறட்சியும் தானியத்தெல்லாம் அழித்து போட்டது. திராட்சை தோட்டங்களை பாழாக்கின. ஆலய பலிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டன இல்லையா? ஆகையினால இப்போ தேவனை ஆசிர்வதிக்கிறதுனால இந்த போஜன பலிகள் பான பலிகள் செய்வதற்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுனாலதான் இங்க போஜன பலிகள் பான பலிகள்லாம் செலுத்துறாரு இல்லைங்களா? அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுனாலதான் தசமபாகத்துல அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இன்னும் அதிகமா ஆஸ்வதிக்கணும் இங்க சொல்றாரு. அப்ப முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனம் திரும்பி மனசாப்பட்டு மனம் திரும்பணும், மனசாப்பட்டு மனம் திரும்பணும், இருதயத்தை நொறுங்குண்ட விதமாக கர்த்தரத்திலே திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப மறுபடியும் அவர்களை ஆஸ்வதிப்பாரு. ஏற்கனவே அந்த வெட்டுக்கிளி
அந்த புழுக்கெல்லாம் அழித்து போட்டா அந்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் அவர்களுக்கு வரும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப வறட்சி, வெட்டுக்கிளி, அழிவு எல்லாம் முடிவுக்கு வரும். இதுல என்ன தெரியுது? வறட்சி, வெட்டுக்கிளி, இந்த அழிவு எல்லாம் ஒரு அது முடிவுக்கு வரும். பயிர்கள் மீண்டும் விளையும். தேவனுடைய ஆசீர்வாதம் தேசத்துல மீண்டும் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறத நமக்கு புரிந்து கொள்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தால் பயிர்கள் மீண்டும் விளையும். ஆலய ஆராதனை மீண்டும் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய உண்மையான மனம் திரும்புதல். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுபவர்கள் மேல அவர் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவார். அதற்கு ஏற்ற விதமாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்ப மன்னிப்புக்கு மன்றாடுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும், கொடுக்கப்படும் அப்படிங்கலாம் இது நமக்கு வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. அதற்கு உண்மையாக இதை கிளிக்கணும், மேற்பார்வையாக இல்ல, இதயபூர்வமாக மனம் மாறணும், மன்னிப்புக்கு மன்றாடணும். அப்ப நிச்சயமா தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கான வழியாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். தேவன் தண்டிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது கிடையாது. அவர் மீட்டெடுத்து ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நோக்கமே நம்முடைய பொருளாதார வளம் மட்டுமல்ல, ஆராதனை மீண்டும் நிலைநிறுத்துவது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, உன்னதத்தில் அன்பு கூறுவது போல உன் அயலார்த்த அன்பு கூர்வாயாக அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நிலை நிறுத்தணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறார். அது தேவனுடைய ஆராதனையா இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் மனித முயற்சியால் சம்பாதிக்கப்படுவது அல்ல. அது அவருடைய கிருபையின் வெளிப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப மனம் திரும்புவர்களுக்கு தேவன் தீர்ப்பை விலக்கி இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் மீட்டு தர வல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த யோவேல் 2:14 வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? சரி. யோவேல் 2:15-16 வசனங்களை பார்த்தோம்னா இப்ப அடுத்த வசனங்களை பார்க்கலாம். 2:15-16 இங்க சொல்லும்போது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக எனக்கு சொல்கிறதை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த காரியங்கள்லாம் கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரத்துல திரும்பி வரணும் என்று அவர்களுக்கு புத்திமதி சொல்லப்படுகிறது. இங்க யோவேல் 2:1 பார்த்தோம்னா அங்கே ஒரு எக்காலம் ஊதினார்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க எக்காலம் நியாய தீர்ப்பின் எச்சரிப்பிற்காக ஊதப்பட்ட ஒரு எக்காலமா இருக்கிறது. ஆனா இங்கேயும் எக்காலம் ஊதுங்கன்னு சொல்றது பார்க்கிறோம். இங்க 2:15 சொல்லப்பட்ட அந்த எக்காலம் மனம் திரும்புதலுக்காக ஜெபம் மற்றும் தேவனை நாடும் பொதுக்கூட்டத்திற்கான ஒரு அழைப்பா இருக்கு. மனம் திரும்பணும், தேவனை நாடணும், ஜனங்கள் எல்லாரும் ஒரு சபையாக கூடி வரக்கூடிய அந்த கூடுதலுக்கான ஒரு அழைப்பாக அங்க இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இங்க சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்றாரு இல்லைங்களா? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களை ஒன்று கூட அழைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா இருக்கிறது பார்க்கிறோம். தேவனை தேடும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான காரியம். ஏன்னா அதுக்கப்புறம் எச்சரிக்கையான காரியமா இருக்கிறது. இது யுத்தத்திற்கான அழைப்பு அல்ல, ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கான ஒரு அழைப்பா இருக்கிறது. அப்ப உபவாசத்தை நியமியுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், நியமியுங்கள் சொல்றார். உபவாசத்தை ஒரு பரிசுத்த நிகழ்வாக அறிவிக்க வேண்டும். உணவு காரியங்களை தவிர்ப்பது மட்டுமல்ல, தங்களுடைய மனதை தாழ்த்தணும், பாவத்தை அறிக்கை செய்து தேவனை முழுமையாக திரும்ப வேண்டும். இப்ப இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் அங்கே முதல்ல பார்த்ததெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய காரியம். இங்க ஒரு குழுவாக, ஒரு டீமாக, ஒரு தேசமாக, ஒரு இனமாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியமா சொல்றாரு. அப்ப வசனம் 16 அப்போ இந்த எக்காலம் தீர்ப்பின் எச்சரிக்கை மட்டும் அறிவிக்கிறது கிடையாது,
கிருபையின் வாசல் இன்னும் திறந்திருப்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு அழைப்பாகவும் இருக்குது. மனம் திரும்பினாங்க, ஒரு தேசமாக இனமாக மனம் திரும்பினாங்க, நிச்சயமா தேவன் அவர்களுக்கு கிருபையா இருப்பாரு. அந்த கிருபையின் வாசல் திறந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிக்கும் ஒரு அழைப்பாகவும் ஒலிக்கிறது. யார் மனம் திரும்பி கர்த்தரை நாடுகிறாங்களோ அவர்களுக்கு அவர் இரக்கமும் மீட்பும் அளிக்க தயாராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய மனம் திரும்பி திரும்புவதற்கான அழைப்பு அனைவருக்கும் உரியது அப்படிங்கிறத இது வலியுறுத்துகிறது. ஏன்னா இதுல வயது, பதவி, குடும்ப சூழ்நிலை, அது வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் இந்த அழைப்பிலிருந்து ஒருவரையும் விலக்காது. அவர் எந்த சூழ்நிலையில வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும், சிறுவரா இருந்தாலும், பெருவரா இருந்தாலும், மூப்பரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், எல்லாரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கான அழைப்பாக இருக்கிறது. ஒருவரையும் அது அது விலக்காது. அப்ப ஜனங்களை கூட்டுங்கள் அப்படிங்கிறார். ஜனங்களை கூட்டுங்கள் அப்படிங்கிறப்போ, இது ஒரு சிலருக்கான கூட்டம் அல்ல. முழு தேசமும் தேவனுடைய சந்நிதியில வந்து கூடணும், மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பாக இருக்கு. ஒரு தேசிய அழைப்பாக இங்க சொல்றாரு. இதற்கு முன்னால சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கான காரியமா இருந்தது. அப்ப இங்க சொல்லும்போது ஒரு தேசிய அழைப்பா இருக்கிறது. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்ற வசனத்தில் சொல்லும்போது தேவனுக்கு முன்பாக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்த வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு சபைக்குரிய காரியங்களாக அது இருக்கிறது. மூப்பர்களை சேருங்கள் அப்படிங்கிறப்போ அந்த தேசத்தில் உள்ள மூப்பரா இருக்கிறவங்க, தலைவரா இருக்கிறவங்க, அவங்களும் விலக்கப்படல. ஏன்னா அவர்கள் அனுபவம் மிக்கவர்களா இருக்கிறாங்க. தேவனுடைய கிருபையை அவர்களும் நாட வேண்டும். இதுல யாரும் விதிவிலக்கு அல்ல. ஏன்னா அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, உபதேசமும் பிரசங்கம் பண்றதும் மற்றவர்களுக்கு தான், நமக்கு அல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அநேகர் கருத்தில் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா இங்க எல்லாத்துக்கும் உரியது. உபதேசம் பண்றவங்களும் அதற்கு கீழ்ப்படியும். மோசே அப்படிதான் இருந்தாரு. உபதேசம் பண்ணாரு. அந்த உபதேசத்துக்கு தானும் கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தார். தேவனுடைய சொன்ன காரியம் தானும் கீழ்ப்பட்டு தான் இருந்தாரு. மன்னா பெய்யுது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஓமம் இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. மோசேயும் அதுதான். நான் தலைவனா இருக்கிறேங்கிறதுக்கு அவருக்கு 2 ஓமர் கிடையாது. அவருக்கும் அதேதான். எல்லாருக்கும் சமநிலை பிரமாணம் தான். அப்ப இங்க கூட்டுறது மூப்பர்களை சேருங்கள் அப்படிங்கிறப்போ, அங்க வழிகாட்டக்கூடியவர்களா இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் விதிவிலக்கு அல்ல. அனுபவம் மிக்கவர்களும் தேவனுடைய கிருபையை நாடணும். அவர்களும் மனம் வருந்தணும், வருத்தப்படணும், வியாகுலப்படணும், கிருபையை நாடணும். அவர்கள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். மற்றவர்களை காட்டிலும் அவர்களிடத்துலதான் குறிப்பா பார்ப்பாங்க. அவர்கள் முன்மாதிரியா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளையும் பால் குடிக்கும் பிள்ளைகளையும் கூட கூட்டுகள் என்று சொல்லுகிற பார்க்கும் இல்லைங்களா? அப்ப இந்த பரிசுத்த கூட்டத்திலே அவர்களும் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்தக்கூடியதா இருக்கு? நெருக்கடியின் தீவிரம் இது. ஏன்னா உபத்திரவம் அவ்வளவு பயங்கரமா இருக்க போது, வரப்போகுது. ரொம்ப நெருக்கடியா இருக்குது. ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடுங்க. தேவனை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெருக்கடியின் தீவிரத்தை, தேவனுடைய இரக்கத்தை முழு சமுதாயம் நாட வேண்டிய ஒரு அவசியத்தை இங்க காட்டக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். மணமகன் தன் அறையை விட்டும் மணமகள் தன் மணவரையை விட்டும் வெளியே வரட்டும் அப்படிங்கிறார். இது எதை குறிக்குது பார்த்தோம்னா, யூதர்களின் திருமண காலம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலம். சில கடமைகளிலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் காலமாகவும் அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லும்போது அந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை கூட நிறுத்திட்டு தேவனை தேடுவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். மணவாளன் மணவாட்டி அந்த மகிழ்ச்சியான அந்த காரியங்கள்லாம் விட்டுட்டு கூட என்ன பண்ணோம், தேவனை தேடுவதற்கும் ஒன்றாக சேர்ந்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து வர வேண்டும் என்று தான் கூறப்படுகிறது. தேவனுடைய அழைப்பு எல்லா தனிப்பட்ட மகிழ்ச்சிகளை விட சிறந்தது. தனிப்பட்ட நிகழ்வுகள், தனிப்பட்ட நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான கூட்டங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இதுக்கு வரணும், இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் மூலம் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லும்போது பார்த்தோம்னா, ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால்
அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டிலே இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. சந்தோஷமான காரியமா இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க கூடணுங்கிறதா சொல்லக்கூடிய ஒரு காரியம். 2 நாளாம் 20:13 படிக்கிறான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரன் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தர் முன்பாக கூடி நிக்கும்போது எல்லாருமே வரணும். என்ன மகிழ்ச்சியான காரியம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய காரியங்களுக்கு முதன்மை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? எனக்கு ஒரு கல்யாணம் இருக்கு. இந்த அங்க ஒரு விசேஷம் இருக்குது. நான் அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லிட்டு சபை கூடி வருதலே கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தவிர்த்து விட்டுட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அதெல்லாம் விட்டுட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடு. ஏன்? எதற்காக அவரு வரணுங்கிறாரு? மகாபத்திரம் வரப்போகுது. அதுல நீ சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படிக்கு உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து, எல்லாரும் கொடுங்க, மனம் திரும்புங்க, கதறி அழுவுங்க, தேவனுடைய இரக்கத்தை நோக்கி கூப்பிடுங்க, இரக்கத்தை நோக்கி கெஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் நாம மகாபத்திரத்துக்காக இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இவர்களை காட்டிலும் அதிகமாக சத்திய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? முன்னுரிமை கொடுக்க வேண்டாமா? அதை முதலிலே வைக்கணும். மற்ற காரியங்கள்லாம் ஒதுக்கியில வைக்கணும். ஆனா நாம மற்ற காரியங்களை முன்னால் வச்சு இதையெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளக்கூடியவர்களா நாம இருக்கிறோம். சரி பரவாயில்ல, ஒரு வாரம் தானே, அடுத்த வாரம் சத்தியத்தை கேட்டுக்கலாம், சரி ஒதுக்கி தள்ளக்கூடியவர்களா இருக்கும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க நாம் அகாபத்துவத்தின் காலத்தில் இருந்து கொள்கிறோம். ஆகையினால நாம் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சபை கூடி வருதலே அகலோப்பதம் சொல்றார், சபை கூடி வருதலே மற்றவர்கள் விட்டு விடுறது நீங்கள் விட்டு விடாதிருங்கள் சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு. அதை கால நாம இருக்கக்கூடிய காரியம் அகாபத்துவது காலம். இந்த மாதிரியான கூடுதல்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஒரு சபையாக இருந்து கர்த்தரை தேடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் அவருடைய இரக்கத்தை நாடுவதற்கும் நாம ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க கூடியவர்களா இருக்கணும். அதனால்தான் சொல்றார், சிறியோர் பெரியோர் வாழ்க்கையில் எல்லா நிலைகளில் உள்ள அனைவரும் பொதுவா கர்த்தரத்துல திரும்பணும். மணவாளனும் மணவாட்டியும் ஒரு திரும்பணும். அதனால இது ஒரு தேசிய மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பாக இங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த மனம் திரும்புவது ஆர்வத்துடன் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத இது நமக்கு காண்பிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன பார்த்தோம்னா, தேவனை தேடுறதுல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. பெரியோர் சிறியோர், சின்னவங்க பெரியவங்க, பால் குடிக்கிறவங்க அப்படிங்கிற யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. குடும்பம் முழுவதும், சபை முழுவதும், சமுதாயம் முழுவதும் தேவனுடன் திரும்ப வேண்டும். தேவனுடைய அழைப்பு வாழ்க்கையின் மிக முக்கியமான தனிப்பட்ட நிகழ்வுகளை விட உயர்ந்ததா இருக்கிறது. ஆக மற்ற நிகழ்வு எல்லாம் உதறித்தள்ளிட்டு தேவனை அழைக்கிற அந்த அழைப்புக்குள்ள, அந்த காரியத்துக்குள்ள நாம் வர வேண்டும். கூட்டு மனம் திரும்புதல் தேவனுடைய இரக்கத்தை நாடுவதற்கான வல்லமையான ஒரு வழியா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்க நமக்கு வலியுறுத்தக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் நமக்கு என்ன சொல்றாருன்னா, யோவேல் 2:17 கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள ஆசாரியர்களும் அங்கே அழுகணும். பலிபீடத்துக்கு நடுவே நின்று அழுது அவர்களை நோக்கி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். புறஜாதிகள் அப்படிங்கிறப்போ அவங்க எதை சொல்றது? புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதுன்னு சொல்றாரு. அப்ப புறஜாதிகள் அப்படிங்கிறப்போ தெய்வீக நம்பிக்கையற்ற ஜனங்கள் இக்காலத்துல கிறிஸ்துவ மண்டலத்தின் போதனைகளை கண்டு சரியாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. உங்கள் தேவன் எங்கே என்று சொல்றாங்க.
அப்போ உங்கள் தேவன் எங்கே சொல்லும்போது கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த தலைவர்களுக்கு தேவனை குறித்து அவருடைய குண இயல்புகளை குறித்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து சொல்ல தெரியல. தேவன் எங்கே கேட்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன பண்ண முடியல, சொல்ல தெரியல, சொல்ல முடியாதவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியம்லாம் அங்க அற்று போயிட்டு சொல்ல முடியாதவர்களா இருக்கிறாங்க. பணிவிடைக்காரர் அப்படிங்கிறப்போ மண்டபத்துக்கு பலிபடத்துக்கு நடுவே அழுது அப்படின்னு சொல்லிக்கிறோம். கர்த்தரின் பணிவிடைக்காரே ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபடத்துக்கு நடுவே அழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் உண்மையாக மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் புறஜாதியாரால் ஏளனம் செய்யப்பட மாட்டாங்க. உண்மையா மனம் திரும்பணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்ப புறஜாதிகள் உங்க தேவன் எங்கே என்று ஏளனம் பண்றதோ நகைக்கிறதோ அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத இங்க சொல்ற. ஏளனம் செய்யப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனம் திரும்புகிறவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள் சுவிசேஷ அறுவடையின் ஆசீர்வாதங்களா இருக்குது. அதுதான் இங்க குறிப்பிடுகிறார். மனம் திரும்பும் போது சுவிசேஷத்தில் அறுவடை காலத்திலே எந்த விதமான ஆசீர்வாதமான காரியங்கள் கொடுத்தாரோ, சத்திய பிரகாசத்தை கொடுத்தாரோ, அந்த விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்குது. ஆகையினால ஆசாரியர்கள் அந்த ஊழியக்காரர்கள் பணிவிடக்காரர்கள்லாம் மண்டபத்துக்கு பலிபடத்துக்கு நடுவே அழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறதே நாம பார்க்கிறோம். நிச்சயமா மனம் திரும்புகிறவர்களுக்கு அளிக்கப்படும் ஆசீர்வாதங்கள் சுவிசேஷ அறுவடையின் ஆசீர்வாதங்கள் அது குறிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்பி குணப்பட்டார்கள். ஆனால் அந்த கடைசி காலத்துல கூட என்ன பண்ணலாம், அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுகிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி சரி நம்ம மணி ஆயிட்டு, அதனால இந்த காரியங்களை இதோட நம்ம நிறுத்தி கொள்ளலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் என்ன? மகாபதம் முதலாவது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி சத்தியத்தை அழித்து போட்டன குருமார்க்க அமைப்புகளும் பாப்பஸ் அமைப்பும் அந்திகிறிஸ்து அமைப்புமாக அப்படியே டெவலப் ஆன அந்த அமைப்பு, அதே போல புரொட்டஸ்டன்ட் அமைப்புகள், இது எல்லாமே எப்படி சத்தியத்தை புழுக்களா இருந்து அரிச்சு போட்டது, முன்மாறி பெய்த சத்தியை அரிச்சு போட்டது அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். அப்படி அரிச்சு போட்டதுனால அவர்களுக்கு எச்சரிக்கையாக தேவன் மகாபுத்திரம் வரப்போகுது, அவங்களுக்கு கிரியைக்கத்தக்க அந்த பலனை தேவன் கொடுக்க போகிறாரு, மகாபுத்திரம் எந்த விதமாக இருக்கும் அப்படிங்கிற காரியங்களை அறிவுறுத்தி அவர்களை எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கையாக இங்க சொல்லக்கூடிய காரியங்களை, மகாபுத்திர காரியங்கள், எச்சரிக்கையாக சொன்ன காரியங்கள், இது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இது வரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். யோவேல் 2:17 வரைக்கும் நாம் இந்த காரியங்களை குறித்து நான் பார்த்துருக்கோம். இப்ப இந்த காரியங்களை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இல்லை இது குறித்த காரியங்கள் வேணும், இல்லை எனக்கு 2வது வீடியோ தான் வந்தது, 1வது வீடியோ எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த நண்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொண்டே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இல்லை இது சம்பந்தமான பாடங்கள் எனக்கு வேணும், செய்திகள் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்க படிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். நம்பர் 9626654934. அது மட்டும் இல்லாம மேல சொல்லப்பட்டிருக்க அந்த பன்னீர்செல்வம் 3555.com அதுக்குள்ள யூடியூப்ல போய் அந்த சர்ச்ல இதை அடிச்சீங்கன்னா போட்டிருக்க வீடியோ எல்லாமே வரும். நீங்க அதுல உங்களுக்கு எது தேவையோ நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ நாம இந்த காரியங்களை இதோட முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை இனி வரக்கூடிய வகுப்புகளிலே தொடர்ந்து பார்க்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.